சித்தப்பா வந்திருப்பதாக சொன்னாயே, என்ன வாங்கி வந்தார்? ஒன்றும் வாங்கி கொண்டு வரவில்லை. ஆனால் என்னையும் என் தங்கை லலிதாவையும் நேற்று கடைத்தெருவுக்கு கூட்டிக் கொண்டு போனார். என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். நீ என்ன வழக்கம் போல் சேட்டி பாவாடை துணி வாங்கியிருப்பாய். அதானே பார்த்தேன். என்னடி இது? கமலி இன்று இந்த கையையும் அந்த கையையும் தேவையில்லாமல் ஆட்டி ஆட்டி பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று பார்த்தேன். பார்த்தா இல்லையா? ஏதடி புது வளையல் என்று கேட்டாயா? சரி, என்னை மட்டும் சொல்கிறாயே. அன்று நீ ஒரு புது தொங்கட்டான் போட்டுக்கொண்டு வந்திருந்தாயே, எப்படி முகத்தை இப்படியும் அப்படியே மாட்டிக்கொண்டு பேசினாய்? நாங்கள் யாரும் உன் தொங்கட்டானை கவனிக்கவில்லை என்று உனக்கு எவ்வளவு கோபம் வந்தது? போகட்டும் விடடி. சரி, உன் தங்கை என்ன வாங்கினாள்? அவளும் வளையல் தானா? இல்லை இல்லை, அவள் சிறிதாய் குந்தமணி மலை ஒன்று வாங்கி கொண்டாள். ஏய், எனக்கு மிகவும் பசிக்கிறதடி. வாருங்கள், சீக்கிரம் அகத்துக்கு போகலாம். அகத்துக்கா? சரிதான். நாமே அபூர்வமாய் இன்று கோவிலில் சந்திக்கலாம் என்று சொல்லி இங்கு வந்திருக்கிறோம். பெருமாளை சேவித்து அர்ச்சனையை முடித்தாயிற்று. உட்கார்ந்து சற்று நேரம் பேசிவிட்டு போகலாம் என்று பார்த்தால் அகத்துக்கு போகிறாளாம். ஏய், உட்காருங்களடி. ஏய், எனக்கு பசிக்கிறதடி. அடடா, நீயும் உன் பசியும். அதற்கு ஒரு வழி சொல்கிறேன். இதோ தேங்காயும் வாழைப்பழமும் இருக்கிறது. இதை சாப்பிட்டு கொண்டே பேசலாம், சரியா? ஏய் கமலி, இந்த தேங்காயை உடை. ஐயையோ, என்னடி இது? 5 துண்டுகளாக உடைந்து விட்டது. நாம் இருப்பதோ 4 பேர். இப்போது இந்த 5வது துண்டை என்ன செய்வது? அவ்வளவுதானே. ஒன்று செய்யலாம். ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த 5வது துண்டு. என்ன, உனக்கு வேண்டுமென்று சொல்லிவிட்டு போயே. எந்த போட்டி வைத்தாலும் வெற்றி உனக்கு தானே. பேசாமல் அந்த அதிகப்படியான துண்டை நீயே எடுத்துக்கொள். ஏய், போட்டியெல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். முதலில் எனக்கு ஒரு துண்டை கொடுங்களடி. எனக்கு மிகவும் பசிக்கிறது. அவர்கள் புனிதாவின் அப்பாவும் அம்மாவும் தானே? ஆமாமடி, அவர்களேதான். ஆனால் புனிதாவை காணோமே. அவள் எப்படி வருவாள்? அவள்தான் சோகத்தில் ஆழ்ந்து உட்கார்ந்திருக்கிறாளே. நாம் போய் அவர்களிடம் புனிதாவிற்கு பிடிக்காத மாப்பிள்ளையை ஏன் திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகிறீர்கள், அது வேண்டாமே என்று பேசி பார்க்கலாமா? வேண்டாமடி, எதற்கு வீண் வம்பு? இல்லை கோமலி, பிறகு நம் புனிதாவோடு இத்தனை வருடங்கள் பழகியதற்கு என்ன அர்த்தம்? நான் போய் பேசத்தான் போகிறேன். நானே புனிதாவின் நகத்துக்கு போக வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் பெருமாளே அவள் பெற்றோர்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பவில்லை. வேண்டாம் தஞ்சா, சொன்னால் கேள். இதில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, அப்படி நினைத்து கொண்டு பேசாமல் இருந்துவிட முடியாது. முயற்சி செய்து பார்க்கத்தான் வேண்டும். நீங்கள் இருங்கள், நான் பேசிவிட்டு வருகிறேன். வணக்கம் அம்மா. ஏய், நீ தஞ்சமாம்பாள் தானே? சின்ன பெண்ணாக இருக்கும்போது அடிக்கடி என் நகத்துக்கு புனிதாவை பார்க்க வருவாய். இப்போது வருவதே இல்லையே. உங்களுக்கு தஞ்சமாம்பாளை தெரியுமா? புனிதா, இவள், இன்னும் 2-3 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மிகவும் நெருங்கிய சிநேகிதிகள். அப்படியா? ஆமாம் ஆமாம், நாங்கள் நெருங்கிய சிநேகிதிகள் என்பதால் உரிமையோடு உங்களிடம் ஒன்று கேட்கப் போகிறேன். நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். அன்று உனக்கு நடந்த விழாவிற்கு நாங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்கப் போகிறாய், அதுதானே? கோபித்துக் கொள்ளாதே. அன்று நாங்கள் ஊரில் இல்லை, அதனால் தான் வரவில்லை. அது இல்லை மாமி, புனிதாவின் கல்யாணத்திற்கு நிச்சயதார்த்தம் நடத்திவிட்டீர்கள் அல்லவா? அகத்து வரையில் ஒரு சம்பிரதாயமான நிச்சயதார்த்தம் செய்துள்ளோம், அவ்வளவுதான். நிறைய பேரை அழைத்து பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. அதனால்தான் உங்கள் எல்லோரையும் கூப்பிடவில்லை. கல்யாணத்திற்கு நிச்சயமாக கூப்பிடுகிறோம். புனிதாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை மாமி. தயவு செய்து அவளுக்கு பிடிக்காத ஒருவரை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி அவளை கட்டாயப்படுத்தாதீர்கள். இதெல்லாம் அவள் உன்னிடம் சொன்னாளா? எங்களுக்கு தெரியும். சிறு வயதிலிருந்தே புனிதாவிற்கு உங்கள் தம்பியின் பிள்ளையை பிடிக்காது என்பதை எங்களிடம் அவள் சொல்லி இருக்கிறாள். ஓ, அப்படியா? என் தம்பியின் பிள்ளை என்பது வரை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கோபித்துக் கொள்ளாதீர்கள்.
இன்னும் நிறையவே தெரிந்து வைத்திருக்கிறோம். அவருக்கு நிரந்தரமான வரும்படி இல்லை என்பதும், அவருக்கு ஒழுக்கமான பழக்கங்கள் எதுவும் இல்லை என்பது கூட எங்களுக்கு தெரியும். அம்மா தஞ்சமாம்பா, உன் சிநேகிதி மீது உனக்கு இருக்கும் அக்கறை பற்றி எனக்கும் மகிழ்ச்சிதான். நானும் கூட. என்ன நீங்களும் கூட? அது கொஞ்சம் பேசாமல் இருங்கள். என் தஞ்சமாம்பா, எங்களுக்கு எங்கள் பெண் மேல் அக்கறை இல்லை என்று நினைக்கிறாயா? என் தம்பியின் பிள்ளையை பற்றி யாரோ உங்களிடம் தவறாக சொல்லியிருக்கிறார்கள். சரி, அப்படியே நீ சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். அதை பற்றி நீ ஒன்றும் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். அப்படி இல்லை மாமி, அவள் எங்கள் நெருங்கிய தோழி. அவள் உங்களுக்கு வெறும் தோழிதான். நான் 10 மாதம் சுமந்து பெற்ற பெண். இதோ பார், இது புனிதாவின் வாழ்க்கை. நீங்கள் விளையாடும் ஊஞ்சல் பல்லாங்குழியை போல் அல்ல. நீங்கள் குழந்தைகளாக பிறந்ததிலிருந்து நாங்கள் தானே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கிறோம். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எங்கு போகலாம், எங்கு போக கூடாது என்று நாங்கள் தானே பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாதா? சிறு வயதிலிருந்து ஒவ்வொன்றையும் எங்களுக்காக, எங்கள் விருப்பத்திற்காக பார்த்து பார்த்து செய்யும் நீங்கள், திருமணம் என்று வரும்போது எங்கள் விருப்பத்தை பற்றி சிறிதும் கேட்க மறுக்கிறீர்கள். இந்த கல்யாணத்தில் புனிதாவின் விருப்பம் மிகவும் முக்கியமானது. தயவு செய்து ஒரு வார்த்தை நீங்கள் அவளோடு பேசுங்கள். சொர்ணம், எனக்கும் இந்த பெண் சொல்வதே சரி என்று தோன்றுகிறது. நாமும் அவள் வார்த்தையை கேட்டால்தான் என்ன? அவளுக்கு விருப்பமில்லை என்றால் நாம் இந்த திருமணத்தை நடத்தவே வேண்டாம். போதும், நிறுத்துங்கள். உன் வயதிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள். நீ என்பதால் பேசாமல் இருக்கிறேன். வேறு யாராவது இதை சொல்லியிருந்தால் நிலைமை வேறாக போயிருக்கும். போய் உன் தோழிகளுடன் விளையாடும் வேலையை மட்டும் பார். தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதே. வாருங்கள். பார்த்தாயடி தஞ்சா, நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாயா? இல்லை, புனிதாவை இதிலிருந்து எப்படியாவது நாம் தான் காப்பாற்ற வேண்டும். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைக்கண் மாற்றிலேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைக்கண் மாற்றிலேன். வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்தாய் மாமாயா. வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்தாய் மாமாயா. தளரா உடலும் எனதாவி சரிந்து போம்போது. தளரா உடலும் எனதாவி சரிந்து போம்போது. இளையாதுனதான் ஒருங்க பிடித்த போத இசை நீயே. இளையாதுனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. எப்படி இருக்கிறது? எவ்வளவு அற்புதமான தமிழ் பார்த்தாயா? எதுகை மோனைகளை ரசிக்கிறேன் ராமானுஜா. ஆனா தமிழாவே இருந்தாலும் உன்னோட அர்த்தம் விளக்கம் இதை இன்னும் என்ன ரசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கென்ன, கூறுகிறேன். இது நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியில் உள்ள 8ஆம் பாசுரம். இங்கு நம்மாழ்வார் பற்றியும் ஒன்று உன்னிடம் சொல்ல வேண்டும். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் அல்ல, வேளாண் குடியில் பிறந்தவர். சரி, இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை கூறுகிறேன். சக்கரத்தை உன் ஆயுதமாக கொண்டவனே, திருக்குடந்தையில் திருக்கண் வளர்ந்தருளுகின்றவனே, மாமாயனே, என் துன்பத்தை போக்கினாலும் சரி போக்காவிட்டாலும் சரி எனக்கு துணை வேறு யாரும் இல்லை. உடல் தளர்ந்து உயிர் பிரியும் வேளையும் வந்துவிட்டது. உன் திருவடிகளை பற்றிக் கொள்வதற்காவது நீ சம்மதிக்க வேண்டும். ரொம்ப அழகா அர்த்தத்தை நீ சொல்லியிருக்க. அன்று உங்களிடத்திலிருந்து நம்மை விரட்டினார்களே, அதில் ஒருவர்தானே இவர்? ஆமாம், பலவேசம். ஏதாவது பிரச்சனை செய்ய வருகிறாரோ? வேண்டாம், நீ இங்கிருக்காதே, போய்விடு. எதுக்காக நான் போகணும் ராமானுஜா? நான் ஒன்னும் தப்பு செய்யலையே. என்ன தம்பி, என்ன பார்த்ததும் பாசனம் கத்துக் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க? தங்களுக்கு இது பிடிக்காது என்பதால் தான் நிறுத்திவிட்டேன். என்ன தம்பி, எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்க எதுக்கு பார்க்கணும்? இது சமுதாயத்துக்கு பிடிக்கும். சமுதாயத்தை நல்ல வழியில கொண்டு போகணும்னு தானே நீங்க அன்னைக்கு பாசனம் கத்து கொடுக்க வந்தீங்க. ஆமாம், ஆனால் அதற்குத்தான் அங்கு தடைக்கற்கள் போடப்பட்டனவே. உடைச்சு எறியணும்.
நீங்களா இப்படி சொல்கிறீர்கள்? ஆமா, நானே தான் சொல்றேன். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு யாரு தடையா இருந்தாலும் அவங்கள தூக்கி எறியணும். அவங்கள சமூக விரோதிகளா பார்க்கணும். அண்ணே, எப்படின்னு நீங்களே அப்படி மாறிட்டீங்க? மாத்தி விட்டுட்டாங்க வீரா. இதோ காளி என் ஒரு கண்ணை திறந்தான்னு சொன்னா, இதோ இந்த தம்பி ராமானுஜரோட அப்பா இன்னொரு கண்ணையே திறந்து வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எப்படிண்ணே இது? காளி பாசுரம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்ட உடனேயே அவன் பாக்குற கோணமே மாறிடுச்சுப்பா. மத்தவங்க நெஞ்ச இருக்கிற கல்ல வித்து நீ எனக்கு போடுற சாப்பாடு விஷம்னு சொல்லி அந்த சாப்பாட்டையே தொடாம இருந்துட்டான்ப்பா. ஏன்பா, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், யாருக்காக வியாபாரம் பண்றேன்? எல்லாம் இவனுக்காக தானப்பா. இவன் நான் போடுற சாப்பாட்டையே விஷம்னு சொல்லிவிட்டானேப்பா. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு நான் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதோ இந்த தம்பியோட அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், அப்புறம் நம்ம தலைவர் அவரும் எப்படியாப்பட்ட மனுஷன். அவங்க ரெண்டு பேருமே என்ன நேரடியா தேடிக்கிட்டே வந்துட்டாங்கப்பா. அவங்க ரெண்டு பேரும் பேச பேசத்தான் நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுதுப்பா. இனிமே எந்த ஜென்மத்துக்கு நான் கல்லையே தொடவே மாட்டப்பா. இது சத்தியம். இந்த தம்பி நம்ம இடத்துல கால் எடுத்து வச்சிச்சு பாத்தியா, அன்னையில இருந்தே நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த சந்தோஷத்துல அழனும் போல கூட இருக்குண்ணே. ஐயா, நான் பாவமே செய்ய மாட்டேன் என்று உறுதியுடன் இருப்பவனை விட பாவங்களையே செய்து கொண்டிருந்து விட்டு மனம் வருந்தி திருந்தி பாவங்களை விட்டொழிப்பவன்தான் சிரேஷ்டன். அந்த வகையில் தாங்கள் ஒரு சிரேஷ்டன் தான். எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலப்பா. ஆனா நீங்க சொல்றது அத்தனையும் சரியா தான் இருக்கும். நீ நல்ல விஷயம்னு ஒண்ணு ஆரம்பிச்ச பாத்தியா, அதுல முதல்ல திருந்தினது யாரு? பாவத்தையே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் தான். இன்னும் நீ நிறைய செய்யணும் தம்பி. காளி, நீ இஷ்டப்பட்ட மாதிரி எல்லா பாசுரங்களையும் கத்துக்க. ஆனா இன்னைக்கு மட்டும்தான் இங்க, நாளையில இருந்து நம்ம இடத்துலயே. ஆமா தம்பி, உங்க சிநேகிதர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நாளைக்கு காலையில குடிசை போட்டுக்குங்க. சாயங்காலமே வகுப்பு ஆரம்பிச்சிருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு பக்கபலமா இந்த பழவேசம் நிப்பான். மிக்க நன்றி ஐயா. முடிஞ்சா என்னையும் உங்க மாணவனா சேர்த்துக்குங்க. குருதேவா, பல்லாண்டு பல் புகழோடு வாழ்க. மன்னிக்க வேண்டும் குருதேவா. எதற்கு? தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது நாங்கள் குறுக்கிட்டு விட்டோம். சரி, என்ன விஷயம்? ஒன்றுமில்லை குருதேவா. எங்களின் அன்றாட பணிகளை தொடங்குவதற்கு முன் தங்களின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு செல்வதுதான் எங்கள் வழக்கம். சரி, செல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் குருதேவா. மறுபடியுமா? எதற்கு? தாங்கள் இப்படி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் கடலளவு ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருப்பதால் அதில் சிந்திப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்ன குருதேவா? இந்த பௌதீக உலகத்திலும் லௌகீக விஷயத்திலும் நான் கவனத்தை செலுத்துவதில்லை அல்லவா? ஆம் சுவாமி. ஆதலால் அதில் எனக்கு ஞானம் போதவில்லை. அதன் காரணமாகவே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எது பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று கூறுங்கள் சுவாமி. நாங்கள் தான் இன்னும் இந்த லௌகீக விஷயங்களின் பற்றை அறுத்துக்கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோமே. ஆம் சுவாமி, எங்களின் பலவீனத்தாலும் உங்களுக்கு சேவை செய்ய பார்க்கிறோம். திருப்பூட்குழியில் நான் எதிர்பார்த்தது போலவே நம் பாடசாலை பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இது பற்றி நான் பல சமயங்களில் பெருமிதம் கொண்டாலும் சில சமயங்களில் பெரிய குறை ஒன்று இந்த பெருமிதத்தை கீழே அழுத்தி விடுகிறது. தங்களுக்கு கூட குறை உண்டா? குறையொன்றும் இல்லாதவர் எங்கள் குருநாதர் என்றல்லவா நினைத்திருந்தோம்.
குறையை சீக்கிரம் சொல்லுங்கள். நிவர்த்திக்கு என்ன வழி என்று நாங்கள் யோசிக்கிறோம். மூடா, அதற்கெல்லாம் உங்கள் மூளை திறன் போதாது. சொல்வதை முழுவதுமாக கேளுங்கள். சொல்லுங்கள் குருதேவா. இந்த விருட்சத்தின் கிளைகள் ஆங்காங்கே பல ஊர்களிலும் செழித்து தழைத்தோங்க வேண்டும். அனைத்து ஊர்களிலும் நம் மாணவர்கள் அடியேன் யாதவ பிரகாசரின் மாணவன் என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்க்கும் போது நம் மன்னரின் உதவியை நாடுவதுதான் இதற்கான தீர்வு என்ற முடிவுக்கு வந்தேன். மன்னர் இதில் எப்படி உதவ முடியும் என்று அடியேனின் சிற்றறிவுக்கு புலப்படவில்லையே குருதேவா. சொல்கிறேன். அந்தந்த ஊர்களில் மன்னர் நம் பாடசாலைக்கு என்று ஒரு இடத்தை இனாமாக கொடுத்தால் அங்கு என் சிறந்த மாணவர்களை கொண்டு போதிக்க தொடங்கலாம் என்றிருக்கிறேன். நல்ல யோசனை குருதேவா. நாங்கள் ஆங்காங்கே சென்று பாடசாலை நடத்த தோதான இடங்களை அறிந்து வருகிறோம் குருதேவா. அதற்கென்று அறிவுள்ளவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் குருதேவா. மன்னரை பார்க்க போகும்போது அவனவனும் ஏதாவது பரிசை கொடுத்து மன்னரை மயக்க பார்க்கிறான். அப்படி நானும் ஏதோ பரிசு கொடுத்து மன்னரை மயக்கினேன் என்றிருக்க கூடாது. புதிதாக ஏதாவது கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட மன்னர், அட இதுவல்லவா பரிசு என்று மூக்கில் விரல் வைக்க வேண்டும். புனுகு, ஜவ்வாது இவற்றில் ஒன்றை கொடுக்கலாம் குருதேவா. விரலால் தொட்டு மூக்கில் வைத்து வாசனை பார்ப்பார் அல்லவா? என் அறிவு கொழுந்தே, எப்படியடா உனக்கு இவ்வளவு ஞானம்? தங்கள் அருட்பார்வை ஒன்று போதாதா சுவாமி? சற்று உன் திருவாயை மூடிக்கொள்கிறாயா? புனுகையும் ஜவ்வாதையும் விரலால் தொட்டு மூக்கின் அருகில் கொண்டு சென்றுதான் வாசனை பார்க்க வேண்டுமா? காத தூரத்தில் இருந்தாலே கம் என்று மனம் பரப்புமடா. சுவாமி, அருமையான மாலை ஒன்றை எடுத்துச் செல்லலாம். அவன் அறிவு கொழுந்தென்றால் நீ ஞானப்பால். எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் யோசனை தோன்றுகிறது? மன்னரின் பக்கத்தில் பரிசாக வந்த மாலைகள் மலை போல் குவிந்திருப்பதை நீ பார்த்ததில்லையா? பார்த்திருக்கிறேன் சுவாமி. நான் சொல்ல போகும் இந்த மாலையை கழற்ற மன்னருக்கு மனமே வராது. உண்மையாகத்தான் சொல்கிறாயா, இல்லை வழக்கம் போல் உளறுகிறாயா? இல்லை, இந்த மாலையை மனிதன் எவனும் அணிந்ததே இல்லை. எருக்க மாலை என்று சொல்லி என் கோபத்தை கிளறாதே. பேசாமல் வெளியே போய்விடு. இதுவரை இறைவன் மட்டுமே அணிந்த மாலை. அது துளசி மாலையும் இல்லை, எருக்க மாலையும் இல்லை. நானாவித புஷ்பங்களால் கட்டியது. தினமும் மரதனின் திருமார்பை அலங்கரிப்பது. நாள்தோறும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு வருவது. அது என்ன அப்படிப்பட்ட மாலை? அதுதான் திருக்கச்சி மாலை.